குளிநிலவு தென்றலிலே தங்கம் மலர்த்தறிந்து தமிழ்த்தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. ஆம், புத்தகம் சொல்கிறது, என்னை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர வைக்கிறேன் என்று. வாழ்க்கை ஒரு புத்தகம். அதன் ஏட்டுக்களை புரட்டும் போது சரித்திரம் மட்டுமே இடம் பெற வேண்டும், சங்கடங்கள் அல்ல. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தகர்க்கு கற்றனை தூரும் மறுகிறார் அரிது என்கிறார் வள்ளுவர். உலகில் மேதைகள் அனைவரும் புத்தக வாசிப்பதன் மூலம் உருவானவர்கள். நூல்களை வாசிப்பது என்பது மிக அற்புதமான கலையாகும். ஒருவர் பயிலும் சிறந்த புத்தகங்கள் அவரின் சிறந்த நண்பர்களாக விளங்குகின்றன. புத்தகம் நம் அறிவை வளர்க்கிறது, புதிய செய்திகளையும் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள உதவுகிறது. பல்வேறு புத்தகங்களை படித்தால் நல்ல பண்புகள் வருகிறது. புத்தகங்களோடு இருந்தால் அறிஞர்களோடு இருப்பது போன்று உணர்வை பெறலாம். நல்ல புத்தகங்களே நம்முள் நல்ல குணங்களை வளர்க்கின்றன. நாம் ஆர்வத்தை தூண்டி படிக்க வைக்கும் நூல்களே சிறந்த நூல்களாகும். எவை நம்மை தூங்க விடாமல் அறிவின் வீப்பை ஏற்படுத்துகிறதோ அவையே சிறந்த நூல்களாகும். நூல்களை வாசிப்பது பற்றி பல அறிஞர்களும் வல்லுநர்களும் தங்களது கருத்துக்களை கூறியுள்ளனர். ஒரு நல்ல புத்தகம் ஆயிரம் நண்பர்களுக்கு சமம். ஒரு நல்ல நண்பர் ஒரு நூலகத்திற்கே சமம் என்கிறார் அப்துல் கலாம். ஒரு நல்ல நூலை போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினரும் எனக்கு வேறு இல்லை என்கிறார் பேரறிஞர் அண்ணா. நான் இன்னும் வாசிக்காத ஒரு புத்தகத்தை வாங்கி என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்கிற ஆப்பிரிக்கான் லிங்கன். 1000 புத்தகத்தை படித்தவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்கிறார் ஜூலியஸ் சீசர். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம். ஒரு சிறந்த வாசகனால் மட்டுமே எழுத்தாளனாக ஆக முடியும். ஒரு எழுத்தாளனாக மட்டுமே பேச்சாளனாக ஆக முடியும். ஆகவே மனித மேம்பாட்டிற்கு மையப்புள்ளி புத்தக வாசிப்பு. நீரளவே ஆகும் தன் கற்றளவே நுண்ணறிவா என்கிறார் ஔவையார். இவர்கள் இணங்க புதிய சமுதாயம் படிப்போம், வாயுமறை வாசிப்பை நேசிப்போம். செம்மொழி என்னும் மகுடம் சூட்டி என் தாய்மொழியா செந்தமிழில் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி மறப்பது நன்றென்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி இந்த அற்புத தருணத்தில் பேச வாய்ப்பினை நல்கிய என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பேச்சின் போது அமைதி காத்த சபையோருக்கும் என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். என் பேச்சில் கிடைக்கப் போவது தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ, எது கிடைத்தாலும் உங்கள் கைத்தட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் எனது உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.